ஸோ இப்போ நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் பப்ளிக் எக்ஸாம் 2026க்கான வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் இவ்வளோ வெரி சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இதில் இருக்க ஒரு கொஷின் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுலேருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். 20மே தெளிவாக படிங்க. இந்த 20ல் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின் உங்கள் எக்ஸாமில் வந்து வரும். ஓகேவா? ஓகே, நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வித் டைப் அண்ட் வித்தவுட் டைப். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவில்யூ ஃபெசிலியேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இது வந்து செகண்ட் லெசன். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் ஃபார் வேரியபிள், ஸோ இப்படி கூட கேட்கலாம், இல்லை எல்இஜிபி ரூல்னு கேட்கலாம். இது வந்து உங்களுடைய தேர்ட் லெசன். ஃபோர்த் லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பேராமீட்டர்ஸ் வித் டைப் அண்ட் வித்தவுட் டைப் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 5 மார்க் பிளேலிஸ்ட்குள்ளே போயிட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி படிச்சிடலாம், உங்களுக்கு புரியலனா புக்கில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் கற்றுக்கலாம். அதே மாதிரி 5 மார்க் மாத்திரம் இல்லாமல் 2 மார்க்கும் என்டையர் பிளேலிஸ்ட் இருக்குது, 3 மார்க்கும் என்டையர் பிளேலிஸ்ட் இருக்குது. அடுத்து சாப்டர் 5லேருந்து சாப்டர் 10 வரைக்கும் புக்கு ஃபுல்லாக நான் டீச் பண்ணியிருக்கேன், ஒரு வார்த்தை கூட விடாமல் A to Z வீடியோன்னு. சிமிலர்லி SQL சாப்டர் 12க்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான நிறைய வீடியோஸ் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கொஷின்ஸ்லாம் விட்டுறாதீங்க. ஓகேவா? 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5th லெசன் இன்புட் ஃபங்க்ஷனோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் பற்றியும். 8வது கொஸ்டின் டோக்கன்ஸ் இன் பைத்தான். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வெரி, நான் உங்களுக்கு கடைசியாக வச்சிருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் முடிச்சோன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th லெசன் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். இந்த ஃபார் லூப் படிக்கும்போது இந்த ரேஞ்சையும் சேர்த்து படிங்க, அதுவுமே உங்களுடைய ஆன்சரில் தான் இனிமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா 7th லெசன் ஒரு 5 ஃபங்க்ஷன் இருக்கும். ஐடி ஃபங்க்ஷன், சிஹெச்ஆர், ரவுண்டு, டைப்பு, பவர் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து 8வது லெசனில் உள்ள ஒரே 5 மார்க், ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான். அதுக்கடுத்து 9வது லெசன் டிஃப்ரெண்ட் செட் ஆப்ரேஷன் சப்போர்ட்டட் பை பைத்தான். ஸோ 12th ஒன் பார்த்தீங்கன்னா 8th லெசன், 13th ஒன் பார்த்தீங்கன்னா 9th லெசன். அதுக்கடுத்து 14th பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் RDBMS. 15th பார்த்தீங்கன்னா DBMSக்கும் RDBMSக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் தர் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து CSV ஃபைலுக்குமான எக்ஸல் ஃபைலுக்குமான டிஃபரன்ஸு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ரொம்ப சின்ன 5 மார்க் தான், இது கேட்டால் ரொம்ப லக்கு நீங்கள். அதுக்கடுத்து 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் கொடுத்து இந்த கமாண்டில் உள்ள ஒவ்வொரு வேர்டும் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க, 14th லெசன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15th லெசன் SQLite அண்ட் ஸ்டெப்ஸ் யூஸ்டு டு யூஸ் இட். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த மேட் பிளாட் லிப் 16th லெசனில் உள்ள அந்த பிளாட்டில் உள்ள இது லெக்ஸ் லேபிள்னால் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்குற லேபிள், ஒய் லேபிள், டைட்டிலு, லெஜெண்டு, ஷோ பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லைன் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 21 5 மார்க், அதாவது ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா 20 5 மார்க்ஸ் தான் இருக்குது. இந்த 20மே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்பீங்கன்னா இந்த 20 மட்டும் படித்தா போதுமான், அதுதான் நான் சொல்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எப்படியோ நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க 5 மார்க்ஸ் பிளான். ஸோ நிறைய நாள் உங்களுக்கு லீவ் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ போடுறதுக்கான காரணம் என்னன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கட்டுமே, இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதனுடைய பிடிஎஃபோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வி ஹேவ் PDF, ஸோ லிங்க்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், படிக்கணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா புக் பேக்கில் இருக்க எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 16 லெசன் இருக்கா, ஒரு 14 லெசனாச்சு ஃபுல்லாக படிச்சுட்டு பாக்கி உள்ள 2 லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த எல்லா கொஷினும் கவர் ஆகியிருக்கணும், அந்த பாக்கி உள்ள 2 லெசனில் இம்பார்ட்டன்ட் படிக்கிறேன்றீங்களா. ஸோ 14 லெசன் கட்டாயமாக நீங்கள் எல்லாமே படிக்கணும், நல்லா படிக்கிறவங்க. ஸோ ஃபுல்லாக படிக்க முடிகிறவங்க படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ பட் யாராக இருந்தாலும் நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சாலும் சரி, சென்டம் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த 20 கொஷினை நீங்கள் விட்டுறாதீங்க. இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் உங்கள் எக்ஸாமில் வந்து வரும், பிலீவ் மீ. ஓகேவா? யா, நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட் மீ நோ, இப்போ இத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இதில் இதெல்லாம் படிச்சுக்கேன். ஒன் மோர் திங், தமிழ் மீடியம் சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து புக் பேக்கோட கொஷின் நம்பர்ஸு. ஸோ EL 1லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். EL 1, EL 2, EL 3, EL 4ல் பார்த்தீங்கன்னா 3 கொஷின், 2, 3, 4. EL 5, EL 6, EL 7, EL 8, EL 9. ஸோ EL 10ல் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. EL 11, EL 12, EL 13, EL 14, EL 15, EL 16. ஓகேவா? ஸோ எல்லா இயர்லேருந்தும் நான் வந்து கொடுத்துருக்கேன். யா, தட்ஸ் இட் கைஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய், see you.